வணக்கம். காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ஸ்டாக் பாயிண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு ஸ்டாக் பாயிண்டில் இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். மெனு பாரில் இருக்க மாஸ்டர், அதில் மூணாவதாக ஸ்டாக் பாயிண்ட், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த செக்மெண்ட்டில் ஷாப் அப்படிங்கிற ஆப்ஷன் டிஃபால்ட்டாகவே இருக்கும். புதுசாக ஒரு ஸ்டாக் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஸ்டாக் பாயிண்ட்டோட நேம் கொடுங்க. சீரியல் நம்பர் தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டாக் பாயிண்ட் ப்ரைமரியா அப்படின்னு கேட்கும். நான் நோ கொடுத்துக்கிறேன். என்டர் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ குடவுன் அப்படிங்கிற ஸ்டாக் பாயிண்ட் கிரியேட் ஆகிருக்கும். இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் மோடுக்கு வந்துடும். ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. நான் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை, அதனால் நியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போது எந்தெந்த பொருளில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். அதுக்கு ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஷாப் அப்படிங்கிற இடத்துல ஏற்கனவே கடுகு 20 கிலோவும் சர்க்கரை 50 கிலோவும் இருக்குது. இப்போ ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போடலாம். இன்வாய்ஸ் நம்பர், டேட் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டாக் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல நாம் கிரியேட் பண்ண குடவுன் ஸ்டாக் பாயிண்ட்டும் ஆட் ஆகிருக்கும். அதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது சுகரை செலக்ட் பண்ணிக்கிறேன். 50 கிலோ பர்ச்சேஸ் பண்ணுறோம். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் போகலாம். ஷாப் அப்படிங்கிற இடத்துல ஏற்கனவே இருந்த ப்ராடக்ட் அப்படியே இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு குடவுனுக்கு மாற்றுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நாம் பர்ச்சேஸ் பண்ண 50 கிலோ குடவுனில் ஆட் ஆகிருக்கும். பர்ச்சேஸ் மூலமாக ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு ஸ்டாக் எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தோம். இப்போது ஷாப்பில் இருக்க ஸ்டாக்கை குடவுனுக்கு மாற்றலாம். ஷாப்பில் கடுகு 20 கிலோ இருக்குது. மாஸ்டர் மெனுக்கு போங்க. இதில் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் இதை கிளிக் பண்ணுங்கள். டேட் கொடுத்துக்கோங்க. ஸ்டாக் ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல ஷாப் கொடுத்துட்டு டூ அப்படிங்கிற இடத்துல குடவுன்னு கொடுத்துக்கிறேன். ஐட்டம் அப்படிங்கிற இடத்துல கடுகை செலக்ட் பண்ணிக்கிறேன். குவான்டிட்டியில் 10 கிலோ கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் போகிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போது ஷாப்பில் 20 கிலோ இருந்தது 10 கிலோவாக மாறி இருக்கு. ஷாப்பில் இருந்து குடவுனுக்கு மாற்றுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். கடுகில் மீதம் இருக்கிற அந்த 10 கிலோ குடவுனில் ஆட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டோட ஸ்டாக்கை ஷாப்லேருந்து குடவுனுக்கும் குடவுன்லேருந்து ஷாப்புக்கும் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளை சேல் பண்ணும்போது இந்த ஸ்டாக் பாயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்ம ஷாப்பில் இருந்தோ குடவுனில் இருந்தோ டைரெக்டாகவும் சேல் பண்ணிக்க முடியும். இப்போ குடவுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். சர்க்கரையில் ஒரு 10 கிலோ சேல் பண்ணுறேன். இப்போது ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையில் 50 கிலோ இருந்தது. 10 கிலோ சேல் பண்ணிட்டதுனால மீதி 40 கிலோ இங்கே ஸ்டாக்கில் காட்டும். நன்றி, வணக்கம்.